கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வேத வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தையும் 32, 31 இப்படி கீழே இருந்து மேலே வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 33. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உலகத்தில் ஒரு சில சொல்லுவாங்க பாருங்க, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஒன்று வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கடமைகள், பொறுப்புகள், லட்சியம் நிறைய இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. இதில் வாசிக்கிறோம் பாருங்களா, வேதத்தில் படிக்கிற 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிங்கிறார். அஞ்ஞானின்னா என்ன? உலகத்தின் மக்கள். அவங்க தேடுறாங்க, அவங்க அறிவினால தேடுறாங்க. எப்படி ஆகிலும் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்துக்கு தேவையானதை நாம் என்ன செய்யணும்? நாம் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும், நல்ல தகப்பனாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும், நல்ல மருமகனாக இருக்கணும்னு சொல்லி நம்மால் இயன்ற நன்மை செய்யணும் அப்படின்ற உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சாதனையாளரா, ஒரு நல்ல விசுவாசியா, ஒரு நல்ல தேவ மனுஷனா வாழணும். எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பிறந்தோம், உலகத்தார் சொல்ற மாதிரி வெந்ததை தின்போம், விதி வந்தா சாவுன்னு சொல்ற கூட்டம் கிடையாது. நாம தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த தேவனால் பிறந்தவர்கள். வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். நமக்கு கடமைகள், பொறுப்புகள் உண்டு. உலகத்தார் தேடுறாங்க, சொத்தை தேடுறாங்க, ஆஸ்தியை தேடுறாங்க, அந்தஸ்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க. அவங்க தேடுவதற்கும் நாம தேடுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் சுய முயற்சினால யாரையாவது ஏமாற்றி, யாரையாவது கீழே தள்ளி நசுக்கி, தங்களுடைய வார்த்தையினால, பேச்சு திறமை அப்படின்னு சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறாங்க. இப்படித்தான் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் பாருங்க அரசியல்ல போவாங்க, சிலர் சினிமாவில் போவாங்க. ஆனால் நம்முடைய மனக்கண்ணு பாருங்க, ஒரு நல்ல அரசியல்வாதிகள் நம்ம கண்ணை நல்லா குருடாக்கி வச்சிருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பணத்தில், நாட்டு மக்களுடைய பணத்தில் சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் யாரு? அரசியல்வாதிகள். ஆனால் அவங்கள மக்கள் என்ன சொல்லுவாங்க? கட்சிக்காகவே வாழுகிறார், இரவும் பகலும் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். உண்மையை அலசி பார்த்தா மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்தை அர்ப்பணிக்கிறதுன்றது தான் அவருடைய வாழ்க்கையை ஒழிய மக்களுக்காக வாழ்ந்த மாதிரி கிடையாது. எனக்கு அவங்க தேடுவதற்கும் நாம தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க தங்கள் சுய முயற்சியினால தேடுறாங்க. நாமும் நம்முடைய தேவனுடைய நாமத்தினால, அவர் பாதபடியில் வாங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு தேவையில்லை, வீடு தேவையில்லை அப்படின்னு வசனம் சொல்லலை. வேதம் சொல்லுது பாருங்க. பைபிளை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 25 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அந்த சரீரம், உங்க சரீரம் நல்லா கவனிங்க, உங்களுடைய சரீரம் தேவனுக்கு விசேஷமானது. இந்த சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். 27 பாருங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த சரீரத்தை கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கு. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்து 31 வசனத்தை பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம கவலைப்படாம விசுவாசமா வாழ்வதற்கு, ஒரு விசுவாசியா இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? தைரியம் தேவை. ஒரு விசுவாசியா வாழ்றதுக்கு ஒரு தைரியம் தேவைங்க. இந்த தைரியம் இருந்தாதான், ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட தைரியம் இருந்தது. யோபு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, யோபுக்கு அந்த தைரியம் இருந்தது. நான் என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன்?
நம்பிக்கையா தான் இருப்பேன். அது ஒரு தைரியம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள சொல்றாங்க, அவங்களுடைய நிலையை கொஞ்சம் அலசி பாருங்க. அவங்க ஒரு சிறைப்பட்ட இடத்துல தினமும் ஜெபிக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன சட்டம் என்ன சொல்லப்பட்டது? இந்த பொற்சிலைய வனங்களை தான் இந்த அக்னி ஜுவாலையில தூக்கி போடுவாங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நாம 3 வேளை ஜெபிக்கிறோம், நாமளே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் என் ஜபத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என்ன அடிமைப்படுத்தலாம், ஆனா எனக்குள் இருக்கிறவரை நான் ஆராதிப்பதை, அவரோடு நான் தொடர்பு கொள்வதை ஒருவரும் பிரிக்க முடியாது. அந்த உணர்வு இருந்தது பாருங்க. அவங்களுடைய ஜபத்துல சோர்ந்து போகல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு தைரியம், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தரை விடுவிக்க வல்லவர், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அந்த தைரியம், விடுவிக்கலனா கூட நாங்க இதை வணங்க மாட்டோம். ஆனா அவங்க ஜெபிக்கிறவங்க தான், சிறையிருப்புல இருந்து கொண்டுதான் இந்த வார்த்தை சொன்னாங்க. இந்த தைரியத்தை கர்த்தர் பார்த்தார், கர்த்தரே இறங்கி வந்தார். அதனாலதான் நம்முடைய மனதில் விசுவாசிக்கிறதற்கு கூட நமக்கு ஒரு தைரியம். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பலாமா இருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5வது வசனத்தை பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். அப்படின்னா உங்களை நீங்களே அலசி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவை, ஒரு பிரச்சனை வரும் பொழுது மைண்ட்ல என்ன ஓடுது? இயேசு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவ ராஜ்யத்தை தேடுகிற மனுஷன், நான் தேவனையே தேடுகிற மனுஷன் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருந்தா சந்தோஷம். இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கையில சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நம்முடைய நல்வாழ்வு, நீடித்த வாழ்வு, இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பாருங்க, சுகத்துக்கா ஜெபிக்கிறோம், நல்வாழ்வுக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பது நமக்கு நல்லா தெரியணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து, இயேசுன்னு சொன்னா ரட்சகர், கிறிஸ்துன்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. போன வாரம், அதுக்கு முந்தின வாரம்லாம் இயேசு எப்படிப்பட்ட ராஜா, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நிறைய காரியத்தை பேசணும். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரத்தில் பேச போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் நல்லவர். இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்குள்ள வரணும். நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா இந்த ராஜாக்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு ராஜான்னா யாரு? ராஜான்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு சொன்னா அந்த ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம், ராஜாவுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். அந்த ராஜா நல்ல ராஜாங்கிறது எதை வச்சு சொல்ல முடியும்? அந்த நாட்டில் ஏழைகள் இருக்கக்கூடாது, அந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கணும், அந்த நாட்டில் மக்கள் சுகமாய் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த ராஜா யாரு? நல்ல ராஜா. இப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் அதற்கு மேல ராஜாதி ராஜா. ஒரு ராஜா நல்ல ராஜாவா இருந்தா அந்த ராஜா கிட்ட என்ன இருக்கும்? குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், நிறைய படைகள் இருக்கும், அது போக ஆயுதங்கள் இருக்கும், அதிகாரம் இருக்கும். அந்த ராஜாவிடத்துல நிறைய செல்வாக்கு இருக்கும். அப்போ ஒரு நல்ல ராஜான்னு சொன்னா அந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜா. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னா இது எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அவருக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. சில கதைகள் எல்லாம் நாம கேட்போம் பாருங்க. ராஜா என்ன செய்தாரா? ஊருக்குள்ள வேஷம் மாறி ஏழைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் போய் சோதனை போட்டாருன்னெல்லாம் சொல்றோம் பாருங்க. அப்போ எப்படி ஒரு நல்ல ராஜாவா இருந்தா மக்களோடு பழகி மக்களுடைய குறைகளை விசாரிக்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சோதனைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய வழிகள் அவருக்கு தெரியும், நம்முடைய எல்லா தேவைகளும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் சொல்றேன் பாருங்க, நல்ல ராஜா நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல ராஜா, ராஜாதி ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அப்படிதான் சொல்லுது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா.
அதாவது தான் எப்பவுமே அவர் தான் ராஜா. அவருக்கு கீழே இருக்கிறபடியால், அவருடைய ஆளுகைக்கு கீழே நாம் இருக்கிறபடியால் தேவன் நம்மை நல்ல விதத்தில் பாதுகாப்பார். அதான் வேதம் சொல்லுது, அவருடைய கரங்களினால் நம்மை மூடுகிறார். வேதம் சொல்லுகிறபடி உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வரும் பொழுது அது சர்வ வல்லவருடைய நிழல். அந்த 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 அரவணைப்புக்குள்ள வந்துட்டா வாதை உங்க கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அப்போ நாம் ஒரு ராஜாவுக்குள்ள நாம் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவைக்கு தேவ ராஜ்யத்தை தான் தேடணும். தேவைக்கு நாம் எதை தேடுறோம் அப்படின்னா, இயேசுவை ராஜாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் குறைவுகள் நிறைவாவதற்கு தான் நாம் சொல்கிறோம். பாருங்க, கஷ்டம் வந்தால் ஜோம் பண்ணுங்க. ஏன் சொல்கிறோம்? நீங்கள் போய் ராஜாவை தேடுங்க, ராஜாவிடத்தில் உங்கள் குறைகளை அறிக்கை செய்யுங்க. அவர் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறவர். பைபிளில் ஒரு ராஜா இருந்தார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பி 20வது வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. அக்காலத்தில் ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். உடனே பாருங்க, இந்த ராஜாவுக்கு தலைக்கு மேல அப்படியே ஒரு பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் ஒரு கடவுள், தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. தங்களுக்குள்ள ஒரு பெரிய மேட்டிமை. கொஞ்சம் கவனிங்க, உங்களை நீங்க தாழ்த்துங்க, கர்த்தர் உயர்த்துவார். அவனை பார்த்து சொல்றாங்க, இது கடவுளுடைய சத்தம்னு சொல்லும்போது இவன் சொல்லி இருக்கலாம், நான் தேவ மனுஷன் அல்ல, நானே. ஏரோது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் 23 பாருங்க, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் எனும் பேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேம் விட்டு திரும்ப வந்தார்கள். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். இந்த ராஜா மேட்டிமையாய் நல்லது செய்து ஆகல, ஆனா மனதுல ஒரு மேட்டிமை. யாருடைய மனசுல பாருங்க மேட்டிமை இது வரக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கார். யாரு? நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது பைபிள் சொல்லுதுங்க, அவர் ராஜாவா இருக்கிறார். ராஜா கிட்ட இருந்து எல்லாமே வருது. சிலர் வர்றதில்லைங்கிறாங்க, சிலர் தீமை தான் வருதுங்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், யாக்கோபுடைய புத்தகம் 1 அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், அந்த நன்மையான எல்லா நன்மையும் எங்கிருந்து தான் வருதாம்? பரலோகத்திலிருந்து. எல்லா நன்மையும் பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. இந்த பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை எல்லாவற்றையும் நம்ம கவனிக்கணும். நம்ம எதை கேட்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி வரும். உலகத்தில் இந்த ஓரல் ராபர்ட்டுங்கிறவர் ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல ஊழியக்காரர். ஓரல் ராபர்ட் ஒரு பெரிய நல்ல ஸ்தாபனத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். அப்படி ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அந்த கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி தான் என்ன செய்யும், அவங்களுக்கு ட்ரெஷரர் இருப்பார். அந்த ட்ரெஷரர் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. மாதம் ஆச்சுன்னா இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ட்ரெஷரர் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி, இந்த ட்ரெஷரர் தான் இவங்களுக்கு என்ன செய்வாங்க, இவங்க செய்கிற ஊழியத்துக்கு வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட டாலரை அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். உடனே இவர் என்ன செய்தார், ரொம்ப வறுமை, அவருடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். மாணவி குழந்தைங்களை வச்சுட்டு ஓரல் ராபர்ட் டெய்லி ஜோம் பண்ணுவாராம். ஆண்டவரே அந்த ட்ரெஷரரோட பேசுங்க, அந்த ட்ரெஷரர்கிட்ட நீங்கள் பேசி எப்படியாகில என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒரு $100 எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு டெய்லி ஜபத்திலலாம் யாருக்காக ஜோம் பண்ணுவார், அந்த ட்ரெஷரருக்காக, செக்ரட்டரிக்காக டெய்லி ஜோம் பண்ணுவார். ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்தில் பேசுங்க, அவங்க உள்ளத்தில் பேசுங்க, இந்த வாரம் ஒரு $100 எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டும், ஒரு $50 கொடுக்கும்படி பேசுங்க, அவன் கஞ்சனா இருக்கான், அவனோட பேசுங்கன்னு டெய்லி ஜோம் பண்ணுவாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஓரல் உன் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ ஏன் அவன் கொடுக்கணும்னு அவனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன நோக்கி கேளு அப்படின்னு சொன்னாராம். நாம கூட இவன் கொடுக்கணும், அவன் கொடுக்கணும், அரசாங்கம் எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், நாம அங்க தேட வேண்டாங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா, ஏன்னா எனக்கு ஒரு இடம் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து இறங்கி அவர் கொடுக்கிறவர். எந்த மனுஷனும்
தாவீதானால தான் பாருங்க, எனக்கு சவுலுடைய கண்களில் தயவு கிடைக்கணும், எனக்கு அவனுடைய எண்ணம் எல்லாம் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவனுடைய மனதெல்லாம் அங்க இருந்தது. நல்லா கவனிங்க. அதே போல கென்னத் ஏகின் அவர் சொல்றாரு, அவர் சொல்லும் பொழுது அவருடைய பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம ஏழையா பிறந்தது தப்பல்ல, ஏழையாகவே வாழ்வது தப்பு. நல்லா கவனிங்க. ஏழையாவே இவ்வளவுதான் நினைக்காதீங்க. அவர் இன்னும் கூட ஒரு உதாரணத்தை சொல்றாரு. தலைக்கு மேல பறவை பறக்கிறத தடுக்க முடியாது, தலைக்கு மேல பறவை பறக்கிறத தடுக்க முடியாது. ஆனா உன் தலை மேல கூடு கட்டுறத தடுக்கலாம் இல்லையா? இந்த உலகத்துல வறுமை இருக்கிறது ஒழிக்க முடியாது, ஆனா உன் வாழ்க்கையில வறுமை வராதபடி நீ ஜெபிக்கலாம் இல்லையா? விசுவாசிக்கலாம் இல்லையா? அதனாலதான் தேவ ராஜ்யத்தை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட நீ நினைச்சதை காட்டிலும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். உபாகமம் 8:18 படிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் முற்பிதாக்களுக்கு எப்படியெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தாரோ அதே ஆண்டவர் நமக்கு, அந்த வசனம் நல்லா சொல்லுது பாருங்க, அடிக்கடி நாம் அதை தியானிச்சோம். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் என்ன செய்வார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலன் கொடுக்கிறவர் அவர்தான். அவர்தான் மனுஷன் தூக்கி விட்டான், அவன் சொல்லுவான் நான் தான் தூக்கி விட்டேன், நான் இல்லைன்னா இவங்க ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லுவோம். மனுஷன் வேறு, கர்த்தர் வேறு. ஆனால் அவர் தூக்கி விட்டா எங்கும் சொல்ல மாட்டார். நல்லா கவனிங்க. அவர் தூக்கி விட்டான்னு சொன்னால் அந்த வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் நமக்கு இதெல்லாம் ஒரு நாம் கர்த்தருடைய வார்த்தை பிடிங்க, எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு. நாம இந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்காம சில மனுஷனுடைய வார்த்தையை பிடிக்கிறோம். சில மனுஷன் பாருங்க, என்னங்க அவர் சொன்னாரு ஆனா செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நேற்றும் இன்று என்றும் மாறவே மாட்டாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவரை பிடிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்குறோம், பெட்ரோல் விலை, கேஸ் விலை, டீசல் விலை பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டே இருக்கு. அது ஏறிட்டு போகிறதுனால நம்மளாம் எங்கேயாவது கிறிஸ்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா? எதையும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எத்தனை டீசல் இப்போ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம், இன்னும் அது 200 ரூபா ஆக்குனாலும் நாம் என்ன தான் செய்வோம்? போடத்தான் செய்வோம். ஒரு நாள் நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஒன்று ஓஞ்செல்லாம் போக மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிறது எதையும் பார்த்து நம்ம சோர்ந்து போறதில்லை. ஏன்னு சொன்னால் என்னை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் நம்முடைய மனதில் பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய மனதில் நான் உலகத்தை சார்ந்தில்லை, தேவனை சார்ந்து இருக்கிறேன். இந்த விசுவாசம் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த உலகம் விழுந்து போன உலகம், இந்த உலகம் விழுந்து போன உலகம். ஆனா இந்த உலகத்துல விசுவாசி எப்படி வாழ்வாங்க? புவி ஈர்ப்பு விசை நிறைய முறை சொல்லிட்டேன். இந்த புவி ஈர்ப்பு விசை அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க எந்த ஒரு பொருளை போட்டாலும் கீழே போய் என்ன செய்யும்? விழுந்துரும். ஆனா இந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொள்வதற்கு ஒரு விமானத்தை செய்து அந்த எதிர்வினை கொண்டு அந்த விமானத்தை பறக்க விடுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது எவ்வளவு புவியீர்ப்பு தன்மை இருந்தாலும் அதை எதிர்த்து அது பறக்கும்படி அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்க்கும்படி நாம டிசைன் பண்ணப்பட்டு இருக்கோம். அதனாலதான் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களையும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றபடி, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்றபடி நம்மளை டிசைன் பண்ணி இருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களினாலே, கிருபைகளினாலே, கனிகளினாலே அவரை சார்ந்து வாழும்படி அவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். அவரை சார்ந்து வாழ்றோம். அதனால இந்த உலகத்தை நாம பார்த்து என்ன செய்யறதில்ல? பயப்படுறதில்ல. வேதம் சொல்லுகிறபடி தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். அந்த ஜெயிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய வார்த்தை. ஆனாதான் கிறிஸ்துவை அச்சு அடையாளமா வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். எனக்குள்ள இயேசு வாழுகிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறபடியால், அவர் எனக்கு ஒரு நல்ல ராஜாவா இருக்கிறபடியால், ராஜா உலகத்தில் இருக்கிற நல்ல ராஜா பாதுகாப்பு கொடுப்பான், போஷிப்பான், ஜனங்களுக்கு கஷ்டம் வராம பாதுகாப்பான். அந்த ராஜா கிட்ட படைகள் உண்டு, ஆயுதங்கள் உண்டு, அதிகாரம் உண்டு. இந்த ராஜாவை விட பெரிய ராஜா நமக்கு இருக்கிறபடியால், நித்திய ராஜா அவர் இருக்கிறபடியால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு நம்மை அசைக்காது. அதனால்தான் தைரியமா சொன்னாங்க, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தைரியமா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்னிக்கும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், தப்புவிப்பார், உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். அதனால்தான் நம்முடைய மனது பாருங்க, எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற தோல்வியை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். பைபிள்ல
வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய மனதில் கிறிஸ்துவை பற்றின எண்ணம் நிறைய வரணும் பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம உலகத்து நியூஸை பார்க்குறோம், நாம டெய்லி என்ன பண்ணுறோம், நியூஸை பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பேப்பர் பார்க்குறது நியூஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுட்டு டெய்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, விசுவாச வார்த்தைகளை கேளுங்க. ஏன் இதை கேளுங்க சொன்னால், இதில் தான் வார்த்தை இருக்குது, இதில் தான் வாழ்வு இருக்குது. இந்த உலகத்தை பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம், நம்முடைய மனதில் என்ன வந்துருச்சு, கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்தில். ஏன்னா உலகத்தில் அப்படி சொல்லுவாங்க, ஒரு மதிக்காத ஒரு அரசியல்வாதி இருந்தால் அவனை தூக்கி தண்ணி இல்லாத காட்டில் போட்டு அவனை பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை வறுத்து அவனை உபத்திரப்படுத்தி அவனை திருத்துவோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது இல்லையா, தண்ணி இல்லாத காட்டுக்கு ஒன்று மாற்றிடுவோம். இதை கேட்டு கேட்டு நம்முடைய மனதில் என்ன வந்தது, கிறிஸ்தவ வாழ்க்கையா வனாந்தர வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 26 வயசுல ஊழியத்துக்கு வந்தாராம். ஊழியத்துக்கு வரும்போது அவரை பார்த்து சொன்னாங்களா, தம்பி ஊழியத்துக்கு வந்துட்டு இனி என்ன வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தரம், அதன் பிறகுதான் உனக்கு என்னது பாலும் தேனும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் யோசித்தாராம், இப்போ 20 வயசு 40 வருஷம் கழிச்சா என்ன ஆகும், 66 வயசு. ஆனால் உலகத்தில் டாக்டர் 60 வயதுக்கு மேலே பாலும் வேண்டாம் தேனும் வேண்டாம் சுகரே வேண்டாங்கிறானே. அவர் யோசித்தார், 60க்கு மேலே சுகர் வேண்டாங்கிறான். இல்லை இல்லை, அப்போ அவர் சொன்னார், நீ சொல்வதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புத, அதாவது தெய்வாதீனமான பாதுகாப்பில் வாழ்கிற வாழ்க்கை. கவனிங்களேன், பாலைவனம் சொன்ன நம்ம ஆளுங்க வேற நினைச்சிட்டாங்க, தண்ணி இல்லாத காடு, அந்த பாலைவனத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாலைவன வாழ்க்கை. கானான் அது சும்மா விடல, நித்திய கானான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க இந்த பாலைவன வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வெறுமையான வாழ்க்கைன்னு வச்சுட்டாங்க. கிடையாது, பாலைவன வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா, கிறிஸ்தவங்க எப்படி கடந்து போனாங்க, அந்த பாலைவனத்தில் ஒருவனும் வியாதிப்பட்டவன் இல்லை, அந்த பாலைவனத்தில் ஒருவனுடைய பாதரட்சியம் தேயவில்லை, ஒருவனும் அவன் வழியில சோர்ந்து போகவில்லை, வியாதிப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்தார், மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். பாலைவனத்தில் இறைச்சிக்கு குறையில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை, அப்பத்துக்கு குறைவில்லை, நல்லா வாழ்ந்தாங்க. கவனிக்கணும், பாலைவனம் என்பது கிறிஸ்துவ உடனே வாழுகிற ஒரு வாழ்க்கை. பாலைவனம் தான் நம்மள மனசெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. வனாந்தரத்தில் அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை மீறி வெளியே போனாங்க, பாம்பு கடிச்சது, ஆனாலும் அவர்கள் பிழைக்க அவர் அங்கே ஒரு வழியை உண்டாக்கி வெண்கல சர்பத்தை செஞ்சு நோக்கி பார்த்து பிழைக்க செய்தார். கர்த்தர் அவர்களை விட்டு விலகவே இல்லை. முன்னாடி மேகஸ்தம்பம், அவங்களை சுற்றில மேகஸ்தம்பம், அவங்களை சுற்றின அக்னி ஸ்தம்பம், அவங்களை அப்படி அற்புத விதமாக கர்த்தர் வழி நடத்தினார். நம்ம கவனிக்கணும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறபடியா நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதனால இந்த உலகத்தில் எதை குறித்து நாம சோர்ந்து போக வேண்டாம். மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடுங்க. எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க, வேதத்தை படிங்க. வேதத்தை படிக்காம வெளியே போகாதீங்க. முழங்கால் போடுங்க, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, முட்டியை முடக்குங்க. நீங்கள் முட்டியை முடக்கி ஆண்டவருக்கு முன்னாக தலையை தாழ்த்தி நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயும் தலை குனிய வேண்டிய நிலையே வராது. சின்ன வயசில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் முட்டி போடு, கையை இப்படி வை, கண்ணை மூடு, இப்படி சொல்லி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. ஏன் இப்படி கையை வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு மனம் மொத்தத்தையும் அடக்கி இப்படி கொண்டு வந்து, நான் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள் தான், அந்த ஒரு மனத்துக்காக தான் அப்படி கையை இப்படி கொண்டு வருவாங்க. நம்ம பழகிட்டோன்னு வச்சுங்க, நான் எல்லாம் தனியாக ஜெபம் பண்ணணும், நம்மளை அறியாமையே கை வந்துடும். ஒரு 2 மனுஷனை பார்த்து நம்ம முடிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக்கொள்ளும். 17வது அதிகாரத்தை திருப்பிக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய பஞ்சகாலத்தில் ஆண்டவர் ஒரு தேவ மனுஷங்கிட்ட எலியா கிட்ட பேசுகிற சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடையற் காலத்து அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஒரு தேவ மனுஷனை கர்த்தரை காக்கிற விதம் பாருங்க. அதனால தான் நாம் மனுஷனை சார்ந்து வாழாம தேவனை சார்ந்து வாழும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். பஞ்சகாலம், இந்த பஞ்ச காலத்தில் காகம் பாருங்க, தேவனுடைய நடத்துதல் அதுதான்.
அவனுக்கு காலையில் என்னது, காலையில் என்ன கிடைக்குது? கேரளாவில் தாங்க காலையில் உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும். கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, ஆப்பம் இறைச்சி இதெல்லாம் கொடுப்பாங்க. இறைச்சி எல்லாம் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் கிடைக்காது. 12 மணிக்கு மேலே தான், இங்கெல்லாம் 1 மணிக்கு மேலே தான் என்ன கிடைக்கும்? இறைச்சி எல்லாம். இறைச்சி என்ன உங்களுக்கு புரியுதுல்ல? சிக்கன் மட்டன் எல்லாம் எத்தனை மணிக்கு கிடைக்கும்? ஹோட்டலில் மத்தியானத்தில் தான் கிடைக்கும். கேரளா அப்படி கிடையாது. காலையில் கூட என்ன கிடைக்கும்? காலமே நேரமே கூட உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் போஷிக்கிறார் பாருங்க. காலையில் அவருக்கு என்னது? அப்பம், அப்பத்துக்கு இறைச்சி. அந்த காகம் எங்கே சமைச்சு எப்படி சமைச்சு கொண்டு வந்ததே தெரியல. ஆனால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிறார். தேவனை ஒரு மனுஷன் சார்ந்து இருந்தா, தேவன் அந்த மனுஷனோடு பேசும் பொழுது, இது நல்லா கவனிங்க, கர்த்தர் பேசுகிற விதம் வேற. யாரை நம்ப மாட்டாங்க. தேவன் உங்ககிட்ட பேசுற விதத்தை நீங்க போய் ஒரு இடத்துல சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க நம்புறீங்களா? போதும். தேவன் உங்களை நடத்துகிற விதம் வேறு. இந்த தேவனோடு நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருங்க. ஆனா ஆண்டவர் இவனுக்கு வாக்கு பண்ணும்போது சொல்றாரு, காகம் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும். காகன்னு சொன்ன உடனே நாம என்ன யோசிப்போம்? ஒரு பருந்துனா கூட ஒரு 4 அப்பத்தை தூக்கிட்டு வரும். காக்கா எத்தனை தூக்கிட்டு வரும்? ஒருவேளை கொஞ்சமா கொண்டு வருமோ? அது இறைச்சி கொண்டு அதனுடைய வெயிட்டை பார்ப்போம். நமக்கு குதிரையில சாப்பாடு வரும்னா யோசிப்போம், ஆட்டுக்கு மேலே சாப்பாடு வரும்னா யோசிப்போம். ஆட்டுக்கு மேலே எவ்வளோ வரும்? கொஞ்சம் தான் ஆடு சுமந்து வரும். அதே குதிரை மேலே தான் நிறைய. இந்த மாதிரி நம்முடைய மனதில் நிறைய கற்பனை இருக்குல்லே. கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காகம் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும், காகத்துக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன்னு சொல்லி. அதே போல பாருங்க, காலையில் அவருக்கு என்னது? காலையில் அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு ஆற்றுல ஓடுற தண்ணியை குடிச்சிட்டு அவர் படுத்துக்குவார். டெய்லி அதே போல காலையிலையும் வரும், சாயங்காலத்தில் வரும். 2 வேளையும் அப்பமும் அந்த அப்பமும் இறைச்சியும் வரும். அதை குடிச்சிட்டு என்ன 7ஆம் வசனம் பாருங்க. தேசத்தில் மழை பொய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. இவ்வளவு நாள் என்ன செய்தார்? ஆற்றுல தண்ணி ஓடுறவர்களும் காகம் அப்பத்தை இறைச்சி கொண்டு வரும், சாப்பிட்டாரு, சந்தோஷமா இருந்தாரு. இப்ப ஆற்றுல தண்ணி வத்தி போச்சு. இப்ப அடுத்து அவருக்கு தேவன் பேசுறது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். விதவை யாருங்க? பணக்காரியா? ஒரு சொத்துக்காரியா? ஒரு ஜமீன்தாரா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஜமீன்தாருக்கு கட்டளை இட்டிருக்குன்னு சொன்னா கூட ஜமீன்தார் வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு பண்ணையாரு, ஒரு பணக்காரன் வீட்டில் கட்டளை இட்டிருந்தா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் எங்க சொல்றாரு? முதல்ல சொன்னது காகத்துக்கு கட்டளை இட்டுனாரு. இப்போ சொல்றாரு ஒரு விதவைக்கு கட்டளை இட்டுங்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நம்பக்கூடிய, அதுதான் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன். 5 அப்பம் தான் அவரால் 5000 பேருக்கு கொடுக்க, அதை அநேகருக்கு திருப்தியா சாப்பிடும்படி பெருக பண்ண அவரால் முடியும். சின்ன காரியத்தை கொண்டு கையில் வச்சிருந்த ஒரு கோல் தான், சும்மா ஆடு மேய்க்கிற கோல் தான். ஆனா அந்த கோலை கொண்டு போய் அடிச்சா தண்ணியை 2ஆ விலகுது. தேவன் அற்புதம் செய்கிறவர், அதுல மாற்றம் இல்லை. அதான் அந்த கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை பாருங்க. இவருக்கு சொல்றாரு, சாரிபாத்தில் இருக்கிறேன், விதவைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? கட்லெட் இருக்கிறேன். விதவை என்ன காசு உள்ளவளா? விதவை கிட்டே ஏதாவது இருக்குமா? பணக்காரனா? எதுவுமே கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யறாங்க? எலியாவுக்கு சொன்ன உடனே சாரிபாத்துக்கு அவர் போறார். வாசிக்கலாமா இருக்கு. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். இவர் வந்து கேட்கிறாரு, பஞ்சகாலம், மழை இல்லாத காலம், அந்த காலத்தில் போய் தண்ணி கேட்கிறாரு. மொண்டுக்கு வர்றதுக்கு உள்ள போறாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப நல்லவங்க. தண்ணி, ஏன்னா பஞ்ச காலத்தில் தண்ணி இல்லாத காலம், மழை இல்லை, ஆறு வற்றி போச்சு, எல்லா இடத்துல பஞ்சகாலம் வந்த பொழுது அந்த பஞ்சத்தில் தண்ணீர் கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தண்ணீர் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுதே சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே அப்பம் சுட்டு கொண்டு வான்னு சொல்லி. அவங்களே சொல்கிறாங்க, 2 விறகு பொறுக்குனாங்களாம். 2 விறகு எதுக்கு? அவளை அந்த விறகு பொறுக்குனா போதும், அதுதான் அவங்களுடைய நிலை. வாசிக்கலாமா? அடுத்து சொல்லுது, அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதை நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு
ஒருக்குகிறேன் என்றால். அவர் சொல்ற 2 விறகு, ஏன்னா இது போதும், இருக்கிறது அவ்வளவுதான். அப்ப சொல்றாரு, உம்முடைய ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற எதுவும் கிடையாது, இதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம். உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்னப்பா நீங்க இவளே சாக போறங்கிற, அவகிட்ட அனுப்பிட்டீங்க அப்படின்னு முறுமுறுப்போம். ஆனா அவன் சொல்றான், இல்ல, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர், என்னுடைய தேவன். அதான் நான் தேவனுடைய ராஜ்யம், நாம தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க. எத்தனை இழப்பு வந்தாலும், நாம வாழ்ற ஊர்ல பெட்ரோலை விலையேத்தி டீசலை விலையேத்தி என்ன சொன்னாலும் மனுஷனுடைய வாக்க நம்பி நாம வாழல. நல்லா கவனிங்க, இவங்க நாட்டில் நன்மை செஞ்சிருவாங்கன்னு நம்ம அவங்கள நம்பி வாழல, தேவனை சார்ந்து வாழ்றோம். சரி, வேத வசனத்துக்குள்ள வருவார். இப்போ இந்த சாரிபாத்து விதவிக்கு நான் கட்டளையிட்டேன்னு சொன்ன உடனே விதவை சொல்றா, எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற ஒன்றும் கிடையாது, நானே 2 விறகு தான் பொறுக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே அது தேவையும் படாது அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் நீங்க வருது பார்த்தீங்களா, இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்றதை தான் தியானிக்கிறோம். அப்ப இங்க கூட பாருங்க, முதலாவது நீ அதை சுட்டு தேவ மனுஷனாகி என்கிட்ட நீ கொண்டு வா, முதலாவது கர்த்தரை தேடு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுன்னு சொல்லிட்டு, முதலில் அதை எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரருக்கும் பண்ணலாம். இந்த விசுவாசிக்கிறதற்கே ஒரு தைரியம் தேவை. இப்ப இந்த விதவை இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கொடுத்துட்டா நாம என்ன செய்யறதுன்னு சந்தேகப்படலை. அவங்க சொன்ன வார்த்தையின்படி, அதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் தேவை. ஏதோ வருமானம் இருந்து விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒன்றும் இல்லாத நிலையிலேயே ஒரு குடிசை வீட்டில் இருக்கும் பொழுது நான் ஒரு மாளிகைக்குள்ள வருவேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், என் எல்லை நான் நினைச்சு பார்க்கறதை காட்டிலும் பெரிய அளவுக்கு என் வாழ்க்கை உயரும், நல்ல வஸ்திரம், நல்ல ஆகாரம், நல்ல வீடு, என் வாழ்வு இது ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் விசுவாசிக்கிற மாதிரி, அதுதான் விசுவாசம். ஏதோ ஒரு மூலதனம் வச்சுக்கிட்டு அல்ல, ஒன்றும் அடுத்து வேற இல்லை, ஒரு பிடி மாவுதான், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்புற ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. அங்க ஊரே பேசுதுங்க, ஊரே பேசுது, தீ போட்டு கொளுத்துறாங்க, புகை வெளியே போயிட்டு இருக்கு, நிறைய விறகு கொண்டு வந்து திரும்ப திரும்ப கொட்டுறாங்க. ஏன்? இந்த 3 பேரை தூக்கி தீயில போடணும். ஊரெல்லாம் என்னங்க நிக்க நிறைய புகை போகுது என்னங்க அப்படின்னு ஊரே பேசுது. 3 பேரை தூக்கி தீயில போட போறாங்க. ஆனா இந்த 3 பேரும் பாருங்க, தீய பார்க்கல, மக்களுடைய சத்தத்தை பார்க்கல, ராஜாவை பார்க்கல, அவங்களுடைய பார்வையெல்லாம் கர்த்தர் மேல் இருந்தது. ஆனாதான் கர்த்தரே வந்தார். வசனம் சொல்லுது பாருங்க, அவங்களுடைய முடி கூட என்ன செய்யல, கருகல, தீயோட வாடையே அவங்க மேல இல்ல. அதுதாங்க கர்த்தர். அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர், நான் ஆரோக்கியமாகத்தான் இருப்பேன், நான் செழிப்பாதான் இருப்பேன், எனக்கு நிறை உண்டு, எனக்கு பெருக்கம் உண்டு, நான் கெட்டு போகவே மாட்டேன், சீக்கிரத்தில் சாகவே மாட்டேன். நான் சொல்லணும் பாருங்க, அவ்வளவு சீக்கிரம்னா சாக மாட்டேன். யாராவது பார்த்தா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நான் இன்னும் செய்ய வேண்டியது ரொம்ப தூரம். ஏதாவது டாக்டர் உங்களை பார்த்து இப்படி அப்படி சொன்னா அப்பால போய் சத்தமா சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கேடும் வராது, நான் கர்த்தருடைய பிள்ளை, கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிறார், நான் நம்புகிறது அவராலே. வேதத்தில் இருக்கு இல்லைங்களா? அதனால வசனம் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதனால நான் பேசுவேன். நான் தரித்திரத்தை விரும்பல. நான் சொல்ற பாருங்க, தரித்திரத்தை விரும்பாதீங்க, வாடகை வீடு இதுவே நிலன்னு சொல்லி விரும்பாதீங்க, போகியத்தை எடுத்துட்டு அப்பாடான்னு சொல்லாதீங்க. இது வல்ல அடுத்த லெவலுக்கு நாம போகணும். வயசாயிடுச்சே அதை சொல்லாத வயது ஒரு பொருட்டே கிடையாது. விதவை தான். இந்த விதவை எத்தனை குடும்பத்தை போஷித்தா தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம கவனிக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சூழ்நிலையை பார்த்தா கொஞ்சம் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. இந்த கர்த்தரை பார்க்கிற மனம் எப்போ வரும்னா, விசுவாச வார்த்தை உள்ள போக போக தான் வரும். வேதம் சொல்லுது பாருங்க 14, கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவ பாருங்க, அதை அப்படியே விசுவாசித்தான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும்
அநேக நாள். இந்த அநேக நாள் ரொம்ப முக்கியம். அநேக நாள். அநேகர் எப்படி செய்யறாங்க? திருப்தியா சாப்பிடுறாங்க. மாவை எடுக்கிறாங்க, பிசைகிறாங்க, சுடுறாங்க, சாப்பிடுறாங்க. மாவை எடுக்கிறாங்க, பிசைகிறாங்க, சுடுறாங்க, சாப்பிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும். ஏன்னு சொன்னா குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க அற்புதத்தை செய்கிற தேவன். யாத்ராம புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராம புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். யாத்ராம புஸ்தகம் 3வது அதிகாரம். 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க இந்த ஜனம். 430 வருஷம் அடிமையா இருக்கிற ஜனத்துக்கு தேவன் சொல்றது பாருங்க. 13வது வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர். ஆண்டவர் யாருங்க? இருக்கிறேன் என்பவர். உங்க கை வலி வந்துருச்சா? அப்ப நீங்க சொல்லுங்க, இருக்கிறேன் என்றவர் கூட இருக்கிறார். அவர் பரிகாரி. வறுமை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, ஆண்டவரே அலமோத வேண்டாம். இருக்கிறேன் என்றவர் கூட தான் இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரத்தை எடுத்து முதல் வசனத்தை பாருங்க. ஒரே மனுஷன் தான். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே. இங்க கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுதும் யாக்கோபே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாக்கோபை சிருஷ்டித்தார். யாக்கோபை கர்த்தர் சிருஷ்டித்தார். இஸ்ரவேலாய் அவனை உருவாக்கினார். எல்லாம் கவனிங்க. நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது ஒரு யாக்கோபை போல ஒரு ஏமாற்றுக்காரனா, பொல்லாத சுபாவம் உள்ளவனா அவன் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கர்த்தர் சந்திக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை நான் விலகுவதில்லை, உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் 2 விதமான பெருக்கத்தை கொடுப்பேன், நிறைவு கொடு. இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து அவனை உருவாக்கி அவனை சொல்றாரு. அவனுடைய பேரை இஸ்ரவேலே அப்படின்னு அவர் பேரை மாத்துறார். அதான் பைபிளை படிக்கிறோம். இப்பொழுது யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும். நீ சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது யாக்கோபு ஏமாற்றுக்காரன், வஞ்சனை உள்ளவன். ஆனா இப்பொழுதோ இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், இஸ்ரவேலாய் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, பயப்படாது. நம்மள நான் உங்களுக்கு கூட சொல்றேன் பாருங்க, நீங்க அப்படி பிறந்தீங்க. ஆனா இப்போ கிறிஸ்தவன் அந்த நிலையில நம்ம உருவாக்கிட்டார். தேவ மனுஷன். இப்ப நாம தேவ மனுஷனா இருக்கிறோம். அப்படி இருந்தோம், இப்ப இப்படி மாத்திட்டாங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் பேர் மாத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க பிறக்கும் பொழுது பாவியாய் ஆதாமின் வம்சமாய் இருந்தீங்க. ஆனா உங்களை கிறிஸ்துவின் வம்சமாய் உங்களை மாற்றி கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய அதிகாரம் உடையவர்கள், அப்பா பிதாவ் என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் நம்ம மாத்திட்டாரு. அப்படி மாத்தினதுனால சொல்றாரு, வியாதியை பார்த்து, கடனை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, அந்த தோல்வி எண்ணத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, இதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை விசுவாசிங்க. தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. அவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? நீ ஆற்றை கடக்கும் பொழுது நான் ஏன் ஆற்றை கடக்கணும்? நீ அக்னியை கடக்கும்போது நான் ஏன் அக்னியை கடக்கணும்? அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருவேளை ஆற்றை கடக்கக்கூடிய நிலை வரலாம், அக்னியை கடக்கக்கூடிய நிலை வரலாம். அப்படி நிலை வந்தாலும் நீ அதை கடந்து போவ, அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அவைகளை மேற்கொண்டு வெளியே வருவேங்கிறார். இந்த உலகம் ஒரு பாடுள்ள உலகம், ஒரு போராட்டம் நிறைந்த உலகம். அதனால அவர் சொல்ற, பயப்படாது. வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உங்களுக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இடம் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானி போல சர்ச்சை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு ஓடி போய் நாம தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு உன் சுய முயற்சியில நிக்காம தேவனை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. சம்பாதிக்க பலன் கொடுப்பார். முதலாவது கர்த்தரை வைங்க. முதல் வருமானத்தில் தேவனுக்குரியதும் தேவனுக்கு எடுத்து வைங்க. கர்த்தரை மகிமை, இது கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய தசம்பாகத்தில், உன் காணிக்கையில், உன் பொருளை வேதம் சொல்லுது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனினால கர்த்தரை கனம் பொழுது அப்பொழுது உன் களஞ்சியம்
வேதம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். என்ன வந்தாலும் வேதம் சொல்லுது, தன் ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் தான் யாருங்க? ஒரு நல்ல தேவ மனுஷன். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ள. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாம் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நம்முடைய குறைவு என்ன, நம்முடைய மனசுல என்ன வரணும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம். இந்த வசனம் நமக்கு மனப்பாடமா தெரியும், ஆனா நிதானிச்சு திருப்பி அதை பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன? ஆனா அவர் என்ன சொன்னார்? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார். அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? குறையாதது. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அளவிட முடியாதது. அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தின்படி என்ன ஆசீர்வதிப்பார்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வரனா தேட வேண்டியது நம்முடைய விசுவாசம், நம்முடைய மனம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்றோம், நம்முடைய மனம் மாற மாற அந்த நிறைவை நாம பார்ப்போம். மாற வேண்டியது மனம். மனம் மாறினா வாய் மாறும், வாய் மாறினா வாழ்க்கை மாறிடும். நம்ம கொடுத்த சாட்சி வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் தான் நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி எல்லாவற்றிலும் கர்த்தர். உபாகம் 32:10 எடுங்க, எல்லாரும் எடுங்க, பாசிங்க. வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் உங்களை ஒண்ணுமில்லாதவங்க நினைச்சிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் எனக்கு கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். நம்ம கண்டுபிடிச்சது யாரு? கர்த்தர் கண்டுபிடிச்சார், நடத்துகிறார். அவர் எங்க கொண்டு போவார்னா பரலோகத்தில் இல்ல, இந்த உலகத்திலே இம்மையிலேயே நடக்கிற காரியத்தை தான் சொல்றேன். ஒருவேளை நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், பரம ஏழையா இருக்கலாம், வருமானத்துக்கு வழியேறல் இல்லாம இருக்கலாம். நீங்க கர்த்தரை பிடிங்க. வசனம் சொல்லுது பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். வசனம் சொல்லுது, இதெல்லாம் இந்த உலகத்திலே இது நடக்குங்க. நல்ல ஆகாரத்தை புசித்து திருப்தியா வாழ்ந்து என் தேவனுடைய தயவினால என் குறைவெல்லாம் நிறைவாக்கி கிறிஸ்துவுக்குள் வாழும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று அந்நிய நாவுகள் அல்ல, நம்முடைய நாவுகள் சொல்லும். அதுதான் தேவன் கொடுக்கிற வாழ்வு. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேவனையே தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுது. தேவன் நிறைவாய் கொடுக்கிறவர். நம் மனுஷனை சார்ந்து வாழல. நாம மனுஷனை சார்ந்தோ, மனுஷன் கொடுக்கிற ஏதோ ஒன்று சார்ந்தோ, இவங்க தூக்கி விடுவாங்களோ அவங்க தூக்கி விடுவாங்களோ அல்ல. தேவன் நம்மை தூக்கி விடுகிற நம்முடைய பார்வையெல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக. எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாம் வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்க வேணா, கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய மனதில் கொண்டு வாங்க, தேவரீர் உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன். என் தேவனே, என்னுடைய நினைவு முழுக்க முழுக்க கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை மேன்மையாக வைத்திருக்கிறார். நான் கர்த்தரை தேடுகிறேன், ஆகையால் என் வாழ்வில் ஒன்று குறைபடாது. தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு போதுமானவர். அதனால் நான் தைரியம் கொண்டு சொல்லுவேன், தேவன் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இந்த உலகத்தில் எனக்கு என்ன செய்யும்? தேவனாகிய கர்த்தரோ என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், வழிகளிலெல்லாம் என்னை காப்பார். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஏழை அல்ல, ஏசப்பாவுடைய பிள்ளை. நான் அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். சுயாதீனம், அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ராஜாவா இருக்கிறீர், இயேசு எனக்கு தேவனா இருக்கிறீர். வாயை திறந்து சொல்லுங்க, நான் அடிமைத்தனத்தில் இல்லை, கர்த்தரனை மேல கொண்டு வருவார், கர்த்தரனை உயர்த்துவார். எல்லாம் சொல்லுங்க, அந்த பூமியில உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன ஏறி வர பண்ணுவார். நான் ஏறி வருவேன். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள், இந்த பூமியில நீங்க வேலை பார்க்கிற இடத்துல என்ன உயர்வான ஸ்தானம் இருக்கோ அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் எதை உயர்வுன்னு கருதுகிறீர்களோ அந்த உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதான் வேதம் சொல்லுது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடிய எண்ணெயும்
அவன் உண்ணும்படி செய்தார் என்ற வேத வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நிறைவானதை கொடுக்கிறவர், நல்வாழ்வை கொடுக்கிறவர், நல்லவர், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிறபடியால் என் வாழ்க்கையில் அப்பத்துக்கோ ஆகாரத்துக்கோ வஸ்திரத்துக்கோ நான் குறைவுபடவே மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் குறைவே இல்லை. நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறபடியால் அந்த பரமபிதா எனக்கு நிறைவாய் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் என் கண்களை பரத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நன்மையான எந்த ஈவையும் பூர்ணமான எந்த வரத்தையும் கொடுக்கிறவர் பரமபிதா. பரமபிதா அது நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறபடியால் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாது இருக்கிற அந்த நிலையை மாற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். உடைய வாழ்வை மாற்றுவார், உங்கள் நிலையை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு பாட்டின்னு சொல்லி அந்த பேர குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடும்படி குழந்தை பாக்கியம், பொருளாதார நன்மை, வாடகை இடத்துல இல்லை, சொந்த இடத்துல கடையை வைக்க, சொந்த இடத்துல வாழ்ந்திருக்க, சொந்தமாய் அநேக நற்காரியங்களை செய்ய கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. சொல்லுவோமா? என் குறைவுகள் எல்லாம் மாறும், என் குறைவுகள் எல்லாம் மாறும், கிறிஸ்துவுக்குள்ள என் குறைவுகள் எல்லாம் மாறும். கர்த்தரனை நிறைவாய் நடத்துகிறவர், கர்த்தரனை நிறைவாய் நடத்துகிறவர். அவரோ எனக்கு அடைக்கலமானவர். என்னுடைய வேதனை மாறும், வியாதி மாறும், தரித்திரம் மாறும். சொல்லுங்க, அவர் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை மாற்றுவார். அவர் நல்லவர். ராஜாதி ஒரு நல்ல ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். வியாதி இல்லை, வறுமை இல்லை, இவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அவர். காகங்களை கொண்டு போஷித்தவர், விதவையை கொண்டு போஷித்தவர், இந்த உலகத்தில் நடக்க கூடாதவைகளை நடக்க பண்ணுகிறவர், அற்புதம் செய்கிறவர். அவர் நம்மை காக்க நல்லவர். வயசாயிடுச்சுன்னு சொல்லாங்க, பலவீனம்னு சொல்லாதீங்க. வயது ஒரு பொருட்டல்ல, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. வல்லமை மிக்கவர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், மக்கள் நடி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். தேவ ராஜ்யத்தை தேடி தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலத்தில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் நஷ்டப்படுவதில்லை, நான் கெட்டு போவது இல்லை என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுங்க. வேலையில், தொழிலில், கையிட்டு செய்கிற காரியத்தில், குடும்ப வாழ்வில் ஒரு சமாதானம், ஒரு நிறைவு உண்டாகட்டும். என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு உறுதி உண்டாகட்டும். கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதி. தேவன் எனக்கு ராஜாவாய் இருக்கிறார், தேவன் எனக்கு இரட்சகராய் இருக்கிறார், இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார் என்று உடைய வார்த்தையில நாளுக்கு நாள் பலப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் சமாதானத்தோடு போகும்படி உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் கேட்டவைகளை அவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார் என்று வாழ்த்தி அனுப்புகிறோம். தேவரீர் கூட இருக்கிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு